கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ பிரேம் அவங்க அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயத்தான் சொல்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு தம் பக்கம் எடுக்கிறதுக்காக பிளான் போட்டதாகவும் ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டதாகவும் வந்துட்டு எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்துட்டு பாதி கடல் தாண்டிட்டேன், சீக்கிரமாக ஹீரோவை தம் பக்கம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னோட அம்மாவும் என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு உண்டு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் உனக்காக பண்ணுறேன், எனக்கு தேவையானது என்னோட பசங்க 2 பேரும் ரொம்பவே வந்துட்டு நிறைய பணத்தோட லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹீரோ வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மனோட நீ இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்கிறது நீ வந்து டிசைட் பண்ணிட்ட இல்லையா. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன், ஹீரோவை மட்டும் விட்டுடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் டா என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கிளாஷ் ஆனதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அவன் நம்ம ஹீரோயினை வந்து கொஞ்சம் டான் பண்ணி பேசுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினை வந்துட்டு கண்ணீர் விட்டு கதற வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவளோட பிளானாக இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு வந்துட்டு எல்லாமே தெரிய வந்துச்சு, நேற்று முறையாக நம்ம பார்த்துக்கிட்டப்போ என்னால் எதுவும் பேச முடியல, ஆனாலும் எங்கள் அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்க தான் செய்யும், ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டா கிட்ட கேட்குறா. அதுக்கு டா என்ன சொல்கிறான்னா, எங்கள் அண்ணன் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டப்போ எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவனுக்கு எப்போவுமே வந்துட்டு அந்த குழந்தையோடைய அம்மாவை மட்டும்தான் ரொம்பவே நேசிச்சுட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு அந்த லைஃப்பில் அந்த குழந்தையோட அம்மா தான் ரொம்ப முக்கியம், அதனால தான் இப்போ கூட வந்துட்டு ஒன்று அவன் தப்பான பார்வையில் பார்க்குறானே தவிர உன் மேலே வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் வருத்தத்தோட அப்படியே வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மாவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் இங்கே யார்கிட்டையுமே அந்த குழந்தையோட அம்மாவை பற்றி பேசலை, யார்கிட்டையும் பேசவும் வந்துட்டு அவன் அலோவ் பண்ண மாட்டான், அதனால எனக்கு வந்து அவளை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா அவனுக்கு ஒன்றை விட குழந்தையோட அம்மா தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி விட்டுடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மாவை பற்றி ஹீரோ பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு வருத்தம் இருந்துட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்துது. நம்மளோட அம்மாவை எதிர்ச்சியாக ஒரு ஆள் வந்து சந்திக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய சித்தப்பா வந்து இவங்களுக்கு செகண்ட் ஹஸ்பண்ட். இந்த ஆள் வந்து இத்தனை வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருக்காரு. ஸோ இவரை பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஜெயிலேருந்து எப்போ வந்தீங்க என்ன எதுன்னு கேள்வி போய்க்க, அதுக்கு இவரும் வந்துட்டு ஜெயிலேருந்து வந்தது என்னமோ உனக்கு சந்தோஷமா இல்லாத மாதிரி இருக்கு, உனக்காக தானே ஜெயிலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இப்போ எதுக்காக என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்க, நம்மளுக்குள்ள தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவர் கோவப்படுறாரு. ஆக்சுவலா வந்துட்டு நான் வெளியில வந்த உடனே உன் மேலதான் வந்துட்டு ரொம்ப விருப்பத்தோட உன்னை தேடுறதுக்காக ஆரம்பிச்சேன், பிறகுதான் தெரிய வந்துச்சு ஒரு பணக்கார வீட்டை நீ வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லிட்டு, ஸோ அதை எப்படி நான் வந்துட்டு சும்மா விட்டுட்டு இருக்க முடியும், எனக்கு தேவையானப்பெல்லாம் நீ தான் பணம் கொடுத்தாகணும் அப்படி சொல்றாங்க. நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்க, அப்போ உனக்காக நான் ஜெயிலுக்கு போன விஷயத்த இப்போ இருக்கக்கூடிய உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டு பிளாக்மெயில் பண்றாரு. இந்த பக்கமா டா பிரிம பாக்குறதுக்காக வரா. அதாவது ஹீரோவுடைய இன்னொரு தங்கச்சி கிட்ட இருந்து டா இப்ப வந்து கேள்வி கேட்டுக்கிட்டா இல்லையா, இந்த மாதிரி பிரிம் வந்து லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ இதனால இவ என்ன பண்றானா பிரிமோட வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஸோ என்ன ரீசன்னால நீ வந்துட்டு 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன், அதே மாதிரி எனக்கான ரீசனையும் நீ கேட்காத, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவோம், இந்த உலகத்துல எங்க அண்ணன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் லவ் பண்ணிக்கிட்டாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், ஹீரோயினை தவிர எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது, அவளை வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. பிரிமும் வந்துட்டு சரி ரொம்ப நல்லதா போச்சு, உன்னோட காரணத்தையும் நான் கேட்க போறது இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவோம், அவங்க 2 பேரையும் பிரிப்போம், எனக்கு தேவை ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்ல உடனே டாவும் சரின்னு ஒத்துக்கிறா. டா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வரா. அந்த சமயத்துல என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒன்னெல்லாம் அவாய்ட் பண்ணல, நான் அவாய்ட் பண்றது ஹீரோயினை தான், அதுக்காகத்தான் நம்ம வீட்டுக்கு வராம நான் அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே டாவும் இதை கேட்ட உடனே தான் என் மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ ஹீரோயினை வந்துட்டு நீ அவாய்ட் பண்ணணுங்கிற பிளானை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறது எனக்கு வந்து இன்னுமே மனசுக்கு வந்து நல்லதா தெரிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் அவ பக்கம் சாயல் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த டாவும் நம்ம ஹீரோயினை இன்னும் கொஞ்சம் கழுவி ஊத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவளோட கேரக்டரை பத்திலாம் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவளை தடுத்து நிறுத்துறான். உன்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எதுவுமே வந்து சரி கிடையாது, ஆக்சுவலா நீ எவிடன்ஸே இல்லாம தான் ஹீரோனை பிளேம் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை நீ அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ என்னமோ அப்படின்ன உடனே நீ அவளை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கியா, அதுக்காகத்தான் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவளோ முதல்ல அவளை டிவோர்ஸ் பண்ணு, நான் பட்ட வழியை வந்துட்டு அவ்வளோ அனுபவிச்சாகணும், அவனை காதலிக்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றா. இந்த பக்கமா ஆபீஸ்ல நம்ம ஹீரோவுடைய செக்ரட்டரி அண்ட் அவனுடைய அந்த டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்துட்டு மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்ப பார்த்தோம்னா அவளோட மொபைல் வந்து ரிங் ஆக ஆரம்பிக்குது. சரின்னு இவ மொபைல் எடுத்து பாக்குறா, பார்த்தா நிம்மனோட பேர்ல இருந்து கால் வருது. உடனே இவ போனை வந்து செக் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறா. அதுல இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்னா சுத்திட்டு இருக்க விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவ பேசுறா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் உன் போனை நோண்டது ரொம்பவே தவறான விஷயம் தான், உன் பெர்மிஷன் இல்லாம நான் எடுத்துருக்க கூடாது,
ஆனா அதை எடுத்ததுனால தான் எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. நிம்மனும் ஒன்னா சுத்திட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் ஆமா கொஞ்ச நாளா வந்துட்டு நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க 2 பேரும் டேட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வருது, அப்படின்னா ஹீரோவுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போய் கொடுத்தது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த பொண்ணும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. இந்த பக்கமா டா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கா இல்லையா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணதை வந்துட்டு நீ வந்து ஏமாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு வாக்கு கொடுத்தது மரியாதையை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னால அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணணுங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாவும் கத்த நம்ம ஹீரோவும் பதில் கத்த ஆரம்பிச்சிடறான். நான் வந்துட்டு உன்னுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன், நான் உன்னோட அண்ணங்கிறத மறந்துடாத, எனக்கும் மனசு இருக்கு, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, சோ இது எல்லாத்தையும் மீறி என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டு உனக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ நான் என்ன பண்ணணுங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா நீ எனக்கு கொடுக்க தேவையில்ல, என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அந்த டாவும் நீ இப்ப கோவமா இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் நாளைக்கு உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறா. ஹீரோவுடைய இன்னொரு தங்கச்சியும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்றா. அதாவது ஹீரோவுடைய செக்ரட்டரி தான் நிம்மனோட பழகிட்டு அவனை லவ் பண்றதுக்காக அவன் கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கா. உன் மேல எந்த ஃபால்ட்டும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இப்ப எவிடன்ஸோட அவ வாய்ப்படவே வந்து ஒத்துக்கிறது மாதிரி ஆயிடுச்சு, சோ உன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்கிறத ஹீரோ கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு உடனே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவன் வந்து போனை கால் பண்ணா ரீச்சே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சரி பரவாயில்ல நான் நிம்மனை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை வந்துட்டு அந்த டா வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா. உடனே அவளும் வந்துட்டு பிளான் போட்டுட்டு நம்ம பிரிம் இருக்கா இல்லையா அவளுக்கு கால் பண்ணிட்டு இந்த விஷயத்த சொல்றா, நிம்மன் பத்தின விஷயத்த சொல்லிட்டு கூடவே இங்க ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்து கிளப்புக்கு போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்றா. சோ அன்னைக்கு நைட்டு பார்த்தோம்னா ஹீரோ வந்து பாக்குறதுக்காகன்னு சொல்லிட்டு பிரிம் அந்த கிளப்புக்கு கிளம்பி வரா. ஹீரோ அவளை பார்த்த உடனே வெறுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா வந்து ஹீரோயினுக்கு அவன் முன்னாடி வாக்கு கொடுத்துருப்பான்ல, இந்த மாதிரி வந்துட்டு நான் அவளை சீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவளே இல்லைன்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் எவ கூட பேசினா இவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பிரிம் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த பிரிங்க் என்ன பண்றானா இப்ப டாவோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கா பக்காவா. அதனால அங்க இருக்கக்கூடிய பார்டெண்டர் கிட்ட அவன் நிறைய பணம் எல்லாம் கொடுத்து அவன் கிட்ட ஒரு ட்ரக்கை வாங்கி அதை ட்ரிங்க்ல வந்து கலந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொடுக்கற மாதிரி செட் பண்ணிடுறான். நிம்மன் கிட்ட அந்த செக்ரட்டரி பொண்ணு மாட்டிக்கிட்டாங்கிற விஷயத்த சொல்ல அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக நிம்மன் வரா. சோ எப்படி வந்து மடத்தனமா நீ வந்துட்டு உன் வாயாலே ஒத்துக்கிட்ட, அப்படியே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாலும் இல்லன்னு சொல்லி சாதிச்சிருக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்லிட்டு சத்தம் போடுறான். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறா. நீ ரிசைன் பண்ணாத, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. சோ ஒரு வேலையை கூட ஒழுங்கா வந்துட்டு உன்னால பண்ண முடியலன்னா இதுக்கு மேல வந்துட்டு நான் என்ன பண்ணி ஆகணும், சோ கண்டிப்பா வந்துட்டு நீ இனிமே உன் போக்குல பார்த்து போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், அப்படி இருக்கப்ப நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. நிம்மனும் நான் உனக்கு வந்து மாசம் வந்து எக்ஸ்பென்ஸுக்குன்னு சொல்லி செக் கொடுத்துட்றேன், அந்த செக்கை வாங்கிக்கிட்டு நீ வாட்டுக்கு உன் வேலையை பாரு, இனிமே என்னை வந்து பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே தட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்காவது அபார்ட்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனுக்காக நைட் ஃபுல்லா காத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த டா அங்க வரா. சோ பிரிமோட பிளான் போட்ட மாதிரி அவ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எங்க அண்ணனுக்காக காத்துட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது, பிரச்சனையை வந்துட்டு லேட் ஆக்கிட்டே இருந்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே தான் போகும், ஏதாவது பிரச்சனைனா உடனே பேசி சால்வ் பண்ணணும், அதனால அபார்ட்மெண்டோடைய கீ என்கிட்ட ஒன்னு இருக்கு, அதனால அதை எடுத்துக்கிட்டு நீ ஹீரோவை பாக்குறதுக்காக நேர்ல போ, எப்படியும் வந்துட்டு அவன் ஆஃபீஸ்ல இருந்து வந்திருப்பான், சோ அப்ப உன்னோட பேசி நீ எல்லாத்தையுமே சரி பண்ணு, நீயும் அவனும் ஒன்னா இருக்கிறதா எனக்கு வேணும், நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறத பார்க்கவே எனக்கு மனசு வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கதை கட்டி விட நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கீ கார்டை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. சோ ஹீரோவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் ஹீரோவை சண்டைக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம், என்ன பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் தயக்கத்தோட அப்படியே ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறா. உள்ள பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் அங்க பிரேமும் வந்து மேக் அவுட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஹீரோவும் வந்துட்டு அப்படியே ஒரு மயக்கத்திலே இருந்துட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த பிரேமும் எல்லாத்தையும் பார்த்துட்ட போல, சரி பரவாயில்ல உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒன்னும் ஆக போறதில்ல, கண் கூட பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்னத்த விளக்கம் கொடுக்கறது, சோ இப்பயாவது தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஏதாவது வேணும்னா அதை அடைஞ்சே தீருவேன், எனக்கு தேவையானது என்கிட்ட தானா தேடி வரும், அதனால நீ கல்யாணம் பண்ணதுனால ஜெயிச்சிட்டேன்னு கிடையாது, இப்ப ஜெயிச்சது நான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வாய் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. காலையில மயக்க தெரிஞ்சு எழுந்திருக்கிற நம்ம ஹீரோவும் பிரிம் அங்கிருந்து அனுப்ப பாக்குறான். அந்த சமயத்துல பிரிமும் வந்துட்டு என்னால இங்கிருந்து போக முடியாது, நேத்து நைட்டு நீ பண்ண வேலைக்கெல்லாம் பொறுப்பெடுத்தாகணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் நான் எவ்வளவுதான் ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண மாட்டேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதனால தேவையில்லாம வந்துட்டு சீன் கிரியேட் பண்ணாம மரியாதையா கிளம்பு அப்படி சொல்றா. இல்ல நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவனை கட்டாயப்படுத்த ஆரம்பிக்க அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி நீ எதிர்பார்க்கறதெல்லாம் வந்து என்னால கொடுக்க முடியாது, சோ கண்டிப்பா நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கவே முடியாது, நான் அதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணவும் மாட்டேன், ஹீரோனை சீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே பிரிமோ அது எல்லாத்துக்கும் லேட் ஆயிடுச்சு, ஆக்சுவலா என் பிளான் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்
ஹீரோயின் இங்க வந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கோங்கிறத கண் கூட பார்த்துட்டு கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதனால அவ திரும்ப வந்துட்டு உன்னை மரியாதையோட பாப்பான்னு நினைக்கிறியா? சத்தியமா கிடையாது. அவளுக்கு சீட்டர்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம இப்போ உன்னை அப்படிதான் அவ பாத்திருக்கா, என்னோட நீ அஃபார்ல இருக்க மாதிரி தான் பாத்திருக்கா. அதனால கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டா, உனக்கு வேற வழியே கிடையாது, நீ என்கிட்ட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கோ பக்குன்னு இருக்கு. ஹீரோயினும் ஹீரோடைய அபார்ட்மெண்ட் வாசல்லே உட்காந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. தன்னோட லைஃப்ல தான் நேசிச்ச ஆண்கள் எல்லாருமே தன்னை சீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யாருமே வந்துட்டு லாயலா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கிறத இன்னொரு ஓரத்துல இருந்து இந்த டா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான், சோ வந்துட்டு இனிமே தான் என் ஆட்டம் ஆரம்பிக்குது, நான் அனுபவிச்ச வழியை நீயும் அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ள முடங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அடுத்த நாள் வந்து அவனுடைய வீட்டுக்கு போய் பார்க்கறான். நம்ம ஹீரோயின் அவளோட பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டு தான் அவனுக்கு தெரிய வருது. சோ அந்த சமயத்துல ஹீரோவுடைய நல்ல தங்கச்சியும் அவன்கிட்ட பேசுறதுக்காக வரா. ஹீரோனுக்கும் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பண்ணவே மாட்டியா, நான் தான் ஏற்கனவே டாக்குமெண்ட் விஷயத்துல எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக அவளை அப்ரோச் பண்ணாம இருக்க, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் பிரச்சனை கிடையாது, அவளுக்கு நிம்மனோட மட்டும் தான் பழக்கம்னு நினைச்சேன், ஆனா நிம்மனோட மட்டும் இல்ல, அவனோட தம்பி கூட அவளுக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னு உடனே அவன் வந்துட்டு அந்த பொண்ணும் யாரு நிம்மனோட தம்பி, யாரை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே ஹீரோவும் அந்த போட்டோவை காட்டுறான், அதாவது கேஃபேல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணும் எனக்கு நல்லாவே தெரியும், இவனை நிம்மனோட தம்பிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் இவன் மேல வந்து ஃபீலிங்ஸ் டெவலப் பண்றதுக்காக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் டேட் பண்ற நிலைமைக்கே போயிட்டோம். அதுக்கு பிறகுதான் இவன் நிம்மனோட தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இவனை விட்டு விலகி வந்தேன். ஹீரோயினும் இவனும் சந்திச்சுக்கிட்டதே என்னை பத்தி பேசுறதுக்காகத்தான், இந்த விஷயத்த 2 பேருமே என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோக்கு அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியர் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயினும் இப்ப நிம்மனை பாக்குறதுக்காக வந்திருக்கா. சோ அவனை வந்துட்டு பயங்கரமா சத்த போட்டு திட்டிட்டு இருக்கா. நீ தேவையில்லாம ஹீரோவுடைய செக்ரட்டரி மனசை கெடுத்து இந்த டாக்குமெண்ட்டை ஸ்டீல் பண்ண வச்சிருக்க, நீ இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்டீல் பண்ணத உன்னுடைய வேலைக்கு வந்து நீ உண்மையா இல்ல, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னொரு விஷயம் கோவப்படுறதுக்கு, அதுக்கு வந்து எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா தேவையில்லாம ஒரு பொண்ணை உன்னோட வலையில விழ வச்சு அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணிருக்க, அவளை வேலையை முடிஞ்ச உடனே வந்துட்டு அவளை கழட்டி விட்டுருக்க, அவளோட மனசு எவ்வளவு பாடுபடணும் உனக்கு தெரியலையா அப்படிலாம் சொல்லிட்டு திட்ட. நான் என்ன பண்றது, நான் ஒன்னும் வந்துட்டு அவ பின்னாடி சுத்தல, அவ தான் வந்துட்டு என்ன லவ் பண்ணா, அவளாவே ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்கவே இல்லை, என்னோட கம்பெனி நல்லா இருக்கணும், என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவளாவே தான் ஸ்டீல் பண்ணிட்டு வந்து கொடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். நீ வந்து இதுல முன்னாடி எவ்வளவு இப்ப வந்து தப்பு பண்ணிருக்க, இதுக்கப்புறம் எவ்வளவு தப்பு பண்ணுவாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, அதனால உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நான் வந்துட்டு இனிமே வச்சுக்க போறதில்ல, நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இந்த பக்கமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு கிளம்புற சமயத்துல அந்த டா வந்து நிறுத்துறா. நீ எங்க போற அப்படின்ன உடனே நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வர போறேன் அப்படிங்கிறான். நீ சத்தியமா அதை பண்ணக்கூடாது, பண்ண நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு மிரட்டுறா. சோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் திரும்ப இதே சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். வேற என்ன பண்ணணுங்கிற, நான் பண்ணணுங்கிறதா சொல்றேன், எனக்கு வாக்கு கொடுத்தல, மரியாதையை வந்துட்டு அவளை பழிவாங்க, அவள் நிம்மதியா இருக்கக்கூடாது, அவள் அழுதுகிட்டே துடிச்சுக்கிட்டே சாகணும், அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அந்த சமயத்துலதான் கரெக்டா ஹீரோனுடைய ஸ்டெப் பிரதர் உள்ள என்ட்ரி ஆகுறான். அவனை பார்த்தோன்னே இந்த டாக் வந்து தூக்கி வாரி போடுது. அப்பதான் அவனும் வந்துட்டு தன்னை ஹீரோயினுடைய ஸ்டெப் பிரதர்னு நம்ம ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்திக்க, டாக்கும் வந்துட்டு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகுது. ஹீரோ கிட்ட அதுக்கப்புறமா பேசுறான். எங்க அக்காவை பாக்குறதுக்காக தான் வந்தேன், அவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளுக்கும் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு, அதனால அவ வீட்டுல இல்ல, அவங்க அம்மா வீட்டுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய தம்பியும் வந்துட்டு என்னதானாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் சரி, எங்க அக்காவை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கேன், அதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன், ஏன்னா அவன் என் லைஃப்ல வந்து ரொம்பவே முக்கியமானவ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதனால அந்த டா வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறா. அவன் அங்க இருந்து கிளம்புற சமயத்துல அந்த டா வந்துட்டு அவனை தடுத்து நிறுத்துறா. ஆக்சுவலா வந்துட்டு நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் உன்னை ஏமாத்துறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்படுறான். ஆமா, நான் வந்துட்டு வெறுக்கக்கூடியது அவளதாங்கிறது தெரிஞ்சும் நீ வந்து அவளுக்கு இப்ப சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்க, அப்படின்னா எனக்கு நீ கொடுத்த வாக்கு எங்க போச்சு, என்ன டேட் பண்றதுக்காக ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னேன், என் லைஃப்ல எல்லா நேரமும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன், இப்ப என்ன கழட்டி விட்டுட்டு அவளுக்கு பின்னாடி வந்துட்டு சப்போர்ட்டா நிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்து அப்படி பண்ணணும்னு நினைக்கவே கிடையாது, இப்ப கூட நான் உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நீ உன்னோட மனசை மாத்திக்கிட்டா, நீ தேவையில்லாம அவ மேல படிய போட்டுட்டு இருக்க, எங்க அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ நீ வந்து பிளேம் பண்ற மாதிரி அவ கிடையாது, சோ இதையும் மீறி நீ வந்துட்டு உன்னுடைய பாஸ்ட பிடிச்சு தொங்கிக்கிட்டு தேவையில்லாத கோவத்தோட அவளை பழி தீக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா நான் வந்து உன்னை விட்டுட்டு அவளுக்கு தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னை விட அவன் முக்கியமா போயிட்டால, சரி பரவாயில்ல, நம்ம 2 பேருக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அது மட்டும் இல்லாம நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து தான் அவளை வாழ்க்கையை நாசமாக்குறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கோம், எங்களோட பிளான் படி தான் எங்க அண்ணன் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான், அவளை நிம்மதியா இருக்கிறதுக்காக நாங்க 2 பேருமே விட மாட்டோம், அதுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் நாங்க 2 பேரும் போவோம், எங்க அண்ணனுக்கு வந்துட்டு என்னோட சந்தோஷம் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இவனும் அப்படியே கோவப்படுறான். 2 பேரும் அப்படியே பிரேக் ஆகி பிரியிறாங்க. ஹீரோயின் அவளோட அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஆனா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கா. அவங்க அம்மா வந்து அவர்கிட்ட கொஸ்டின் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவளும் வந்துட்டு எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டும்
பிரேமும் வந்துட்டு இப்போ ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவா நீ வந்து தப்பாக ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிற போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, நான் கண் கூட பார்த்துட்டேன் அப்படிங்கிறா. கண்ணால் பார்க்குறதும் போய் தானே, ஹீரோ கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசினியா, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் கிட்ட எனக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. அதுக்கு பிறகு வந்துட்டு அவனும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே காமா தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவளுடைய அப்பாவும் ஸ்டெப் பிரதரும் அங்கே வராங்க. ஆக்சுவலாக அவளோட ஸ்டெப் பிரதர் தான் இப்போ அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாமல் அம்மா வீட்டில் வந்து உட்காந்துருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஸ்டின் பண்ண, அப்போ ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயின் சொன்ன அதே பதில வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கமாக ஹீரோயினுடைய ஸ்டெப் பிரதர் அவர்கிட்ட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் அவனும் வந்துட்டு உன்னை தேடி நான் வந்து ஹீரோடைய வீட்டுக்கு போனேன், அவன் எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு நினச்சேன், அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியா, ஆனால் நீங்கள் வந்தது சொல்லவே இல்லையே அப்படின்ன உடனே, இல்லை சர்ப்ரைஸாக தான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் எங்களுக்குள்ள எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் நான் அவனை காதலிக்கிறதுனால தான் அவன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட எனக்கு பெரிய வலியை வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த உலகத்தில் யாருமே லாயலாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ அவனை நேசிக்கிறனா கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் வந்து திங்கிங்கில் போக, அப்போ தான் அவனும் வந்து உனக்கு பிரசனை பற்றி அதாவது யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பிரசன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் 10 வருஷத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனும் சொல்லிட்டு, இப்போ எதுக்காக திடீர்னு பிரசனை பற்றி கேட்குற அப்படின்ன உடனே, இல்லை டக்குன்னு வந்துட்டு எனக்கு மைண்டுக்கு அவனுடைய தாட்ஸ் வந்துச்சு, சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீங்கள் 2 பேரும் என்னை விட 2 வயசு பெரியவங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே என்னை வந்து ஒரு எங்கர் பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு நீங்கள் போகிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் எனக்கு வந்து அவன் படிக்கிறதுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவான்ல, அதனால கேட்டேன் அப்படின்ன உடனே, நீ சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது, அவன் உனக்கு நிறைய வந்து ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, நீங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பாண்ட் ஆகியிருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவனோட சிமெண்ட்ரிக்கு நான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன், நீ ஃப்ரீயாக இருக்கப்ப சொல்லு, உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரி கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் பிரசனுடைய சூசைடுக்கு காரணம் என்னன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், நாங்கள் 2 பேரும் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் அவன் பர்சனலான விஷயம் எல்லாத்தையுமே அவனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டானே தவிர எதையுமே என்கிட்ட பெருசாக வந்து ஷேர் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது எதுக்காக இப்போ திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, என்னடா அவனோட சூசைட் வந்துட்டு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கமாக நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட பிரிமோடைய அம்மா வந்து இப்போ கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே என்னை வந்து ஒரு மிஸ்ட்ரஸாக தான் பார்த்துட்டு இருக்காங்க, வெளியில் போகிறப்ப எனக்கான மதிப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமாக ஒன்றா இருந்துட்டு இருக்கோம், பேசாமல் ஹீரோயினோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன லீகலாக கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் உங்கள் சொத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ இதை கேட்குற ஹீரோயினோட அப்பாவும், சத்தியமாக என்னால் அதை பண்ணவே முடியாது, ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் துரோகம் பண்ணது நான், அதுக்காக என் ஒய்ஃபை வந்து நான் தண்டிக்க மாட்டேன், லைஃப்பில் ஒய்ஃப் நான் ஒருத்தி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அந்த சமயத்தில் தான் அங்கே அதாவது அந்த லேடியோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு வராரு. ஆக்சுவலாக இவருடைய பேர் பையு. ஸோ இப்போ இந்த பையு இங்கே வந்த உடனே நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவும் கொஸ்டின் பண்ண, ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த உமனோட ஒரு தூரத்து ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி, பிரிமோடைய அம்மாவுக்கு வந்து தூரத்து சொந்தம், ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு ஒர்க் ரிலேட்டடாக வேற ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன், இவங்க இந்த ஊரில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட கேட்குறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவும், அப்படியா நான் கொஞ்சம் யோசிக்கணுமே அப்படின்னவும், பிரிமோடைய அம்மாவும் இவங்களை வந்து கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து இங்கே வேலைலாம் எதுவும் கிடையாது, என்னை பார்க்க வந்தல, பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையு கிட்ட சொல்கிறாங்க. பையும் வந்துட்டு எனக்கு இந்த ஊரில் வேற யாரையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சரி பரவாயில்ல சொந்தக்காரங்களா போயிட்டீங்க, எனக்கு வந்து டிரைவராக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அடுத்ததாக அவர் டிரைவ் பண்ணி இங்கே நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக வராரு. அங்கே ஹீரோயினுடைய அவங்க அம்மாவோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த பையும் இவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே நம்ம ஹீரோவும் குழந்தையோட வந்து சேர்றான். அந்த குழந்தை வந்து நம்ம ஹீரோனை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கான். ஸோ அங்கே வந்து இவங்களும் அந்த பையுவை மீட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினா அந்த குட்டிப்பில் போயிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு, நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நீ யார் கூட வந்தேன் உடனே அப்பா கூட தான் வந்தேன் அப்படின்னு அந்த குழந்தையும் சொல்லுது. ஹீரோயினுக்கும் நடுவில் வந்து ஐ கான்டாக்ட் வந்த உடனே 2 பேரும் அப்படியே ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும், ஆக்சுவலாக வந்து பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் கல்யாணமான உடனே கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகிற வரவன்லாம் யாருக்கு கிடைக்கும், அதுவும் இவ்வளோ சூப்பரான பேத்தி கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, அந்த குட்டி பொண்ணும் எங்கள் அம்மாவை நான் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாவை பார்த்து கேட்க, அவங்க அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்டதுக்கு அப்புறம் தனியாக போய் பேசுகிறான். என் தங்கச்சி மூலமாக தான் கேள்விப்பட்டேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் திருடு போனதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நிம்மனுக்கும் உனக்கும் எந்த ஒரு டச்சுமே கிடையாதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிம்மன் எப்போ உன்னை ஷீட் பண்ணணும் அப்போவே நீ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டாக விலகி தான் இருக்குங்கிறது எல்லாமே எனக்கு புரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் இதே தானே நான் உங்ககிட்ட பலமுறை சொன்னேன், நான்
நான் சொன்னப்பெல்லாம் உனக்கு வந்து சரின்னு தோணலை, நீயாவே வந்து கண்டுபிடிச்சாதான் உனக்கு சரின்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஜெலசி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, நான் உன்னை காதலிக்கிறதுனால நிம்மனும் நீயும் பழகுறது எல்லாமே வந்து எனக்கு பொறாமையினால ரொம்ப தவறாக தெரிஞ்சுது. ஸோ அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்குறப்ப தான் நீ நிஜமாவே வந்து அவனோட எந்த இன்டென்ஷனோட பழகிட்டு இருக்கங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாமே நான் அவன் மேலே வச்சிருக்க காதல்னால தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் சும்மா சப்பக்கட்டு கட்டாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டா, கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த பக்கமாக பிரிமோடைய அம்மாவும் அப்புறம் அந்த பையவும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ எனக்கு சொத்து கிடைக்காம இருக்கிறதுக்கும் என் பொண்ணு வந்துட்டு சந்தோஷமா இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணமே அந்த ஹீரோயின் தான். ஸோ அவள் விரும்புகிற பையனை வந்துட்டு அவளை அடைய விடாமல் அவனை டிவோர்ஸ் பண்ணாமல் இவன் வந்து இடைஞ்சல நின்றுட்டு இருக்கா. அதே மாதிரியே தான் வந்துட்டு சொத்து வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணுக்கு தான் போய் சேரும், ஆனால் அந்த பொண்ணே உயிரோட இல்லைன்னா எல்லாமே வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்து சேரும். அதனால அவளுக்கு வந்துட்டு உயிரோட இருக்கக்கூடாது, அதை உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பையோ கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயினை போட்டு தர சொல்றாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறமா டெய்லி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிடறான். ஸோ வந்து இந்த மாதிரி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோனும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிவாதத்தோட இருந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவும் சரி எத்தனை நாள் ஆனாலும் சரி நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், உனக்காக ஃபைட் பண்ணுவேன், உன்னோட மன்னிப்பை கேட்டுட்டு உன்னை கையிலோட கூட்டிட்டு போகாத வரைக்கும் நான் இங்க வந்துட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மாவோட கெஸ்டா நீங்க வந்துட்டு இருக்க, அதனால என்னால உன்னை தடுக்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த சமயத்துல தான் அங்க வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா வராங்க. அவங்களும் இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, அதனால நீ வந்து லேட் டயத்துல வந்து நான் ட்ரை பண்ணிட்டுலாம் போக வேண்டாம், அது சேஃப் கிடையாது, அதனால இன்னைக்கு நைட்டு நீ எங்களோடவே ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் முடியாதுங்கிறா. அவங்க அம்மாவும் என்ன பேசிட்டு இருக்க, வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட இப்படித்தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போட நம்ம ஹீரோனும் சரி இங்க தங்கிக்கிட்டோம், ஆனா என்னோட ரூமுக்கு அவன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அந்த மாதிரிலாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருந்தாலும் அவளுக்கு இன்னும் ஹீரோ மேல ஒரு அஃபெக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அவன் தூங்கி போனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவனுக்கு நல்லா டக்கின் பண்ணி விடுறது, அவனுக்கு ஏசி டெம்பரேச்சர்லாம் வந்துட்டு சரி பத்தி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று அவனை பார்த்து கொஞ்சம் அட்மையர் எல்லாமும் பண்ணிட்டு கிளம்பி போறான். ஸோ அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுல யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அவங்கிறது கிளம்பி போக நம்ம ஹீரோவும் அப்பதான் தூங்காம முடிச்சுட்டு இருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் அவனை லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஒரு ஸ்மைலோட தூங்குறான். அடுத்த நாள் காலையில வந்து ஹீரோயின் எங்க தெரியும் காணலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறான். அப்ப அவங்க அம்மாவும் இன்னைக்கு மாங்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஆஃபரிங் கொடுக்கறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு அப்பதான் வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த சமயத்துல திடீர்னு வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி அவள் அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறான். நம்ம ஹீரோவும் மாங்குக்கெல்லாம் ஆஃபரிங் தானே கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பாத்திரங்கள் தான் இருந்துட்டு இருக்கு, ஹீரோயின் இல்ல அப்படிங்கவும் அதை பார்த்தோன்னே வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயினை தேடி வந்து வளையறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கமா நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. அப்பதான் தெரிய வருது பையோட வேலை தான் இதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயினும் எங்க அப்பாவோட டிரைவர் தானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்க, சரி பரவாயில்ல நீ என்னை யாரு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, என் முகத்தை நல்லா வந்து தெளிவா பாத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா இன்னைக்கோட உன் கதை வந்து முடிய போகுது, அது மட்டும் இல்லாம உனக்கு முன்னாடியும் உங்க அப்பாவுக்கு முன்னாடியும் இனிமே வந்துட்டு வர வேண்டிய வேலையும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவளை கட்டாயப்படுத்தி கார்ல ஏறிட்டு கிளம்பிட்டு இருக்க சமயத்துல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல வண்டியே வராதே, இப்போ ஏதோ வண்டி வருதுன்னா நம்ம ஹீரோயின் தான் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். கரெக்டா வந்துட்டு அந்த வண்டி வர சமயத்துல அவன் அந்த இடத்துல ரோட்ல நின்றுகிட்டு நகராம இருக்க வண்டியை கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்திக்கிட்டு காட்டு பகுதியில ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பையவும் எப்படியும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட்டக்கூடாது, ஹீரோயினை வந்து எப்படி கொன்னாதான் இந்த பக்கமா பிரேம் வந்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்றதுக்காகன்னு சொல்லி கன் வந்து எடுத்து எய்ம் பண்றான். பட் ஆனா அவன் ஷூட் பண்ணது நம்ம ஹீரோவை. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்க கன் ஷாட் கேட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து கூட்ட கூடி ஓடி வந்துடுற இந்த ரவுடிஸ் எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. விஷயத்த கேள்விப்பட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவும் இந்த பக்கமா பிரேமோட அம்மாவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ கூட்டிட்டு வந்த அந்த பையன் என்ன வேலை பண்ணிருக்கான் தெரியுமா, என் பொண்ணு தான் எனக்கு வாழ்க்கையில உயிர், என் பொண்ணுக்கு அடுத்ததுதான் எவனா இருந்தாலும், சோ நீ கூட்டிட்டு வந்த ஆள்னாலதான் என் பொண்ணோட உயிருக்கே இப்ப ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாரு. எனக்கு பையன் வந்துட்டு சரியாவே தெரியாது, நான் வந்து 20 வருஷத்துக்கு மேல இப்பதான் பாக்குறேன், அதனால அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்னு என் மேல கோவப்பட்டா நான் எப்படி என்ன பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்கள வந்துட்டு தனக்கு வந்து ஓவரா வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்க. அப்பதான் இவருக்கு இன்னும் சந்தேகம் போகல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா மரியாதையா போன் எடுத்து அந்த பையனுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து போன் பண்றாங்க. பண்ண உடனே இவர் போனை பிடிங்கிக்கிட்டு போனை ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. அந்த பக்கமா இருக்கக்கூடிய பையவும் இந்த லேடி ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்காக தான் கால் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆக்சுவலா வந்துட்டு நம்ம பிளான் வந்து சொதப்பிடுச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவளை போட்டு தள்ளிடுறேன், நீ கேட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே ஹீரோயினோட அப்பாக்கு செமைய காண்டேறுது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டதுக்கு என்னதான் சொல்லணும், என்னோட ஸ்லீப் அனுப்பவே நீ எப்படிப்பட்ட பாம்புன்னு எனக்கு நல்லா
நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா நீ இவ்வளவு மோசமானவளா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பொண்ணுக்கே வந்துட்டு துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா சத்தியமா இந்த வீட்டை நீ இருக்கக்கூடாது, வெளியில போன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏன்னா வெளில போ சொன்னா நான் எங்க போவேன், எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரோட காலை பிடிச்சிட்டு அவங்கள கெஞ்சிட்டு இருக்க. அவரை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவும் இந்த வீட்டுல என்னுடைய தம்பிக்காகன்னு சொல்லிட்டு உன்னோட பசங்க 2 பேரையும் நான் வந்துட்டு இருக்கிறதுக்கு அலோ பண்றேன், ஆனா நீ மட்டும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, அப்படி வந்தனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், போலீஸ் கிட்ட நீ பண்ண வேலைக்கு வந்துட்டு உன்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வைப்ப அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ அந்த சமயத்துல டாவும் குழந்தையும் விளையாண்டுட்டு இருக்காங்க. குழந்தையோ நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே டாயோட கையை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கே வந்துட்டீங்களாமா அப்படிலாம் சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமா அப்படின்ன உடனே அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமா கொஞ்சிட்டுலாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற டாக்கு வந்து பயங்கரமா வயிறு எரியுது. ஒன்னு என்னன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டாங்கிறது, இன்னொன்னு வந்து அந்த குழந்தை ஹீரோயினை முழுசா நேசிக்குதுங்கிறது. ஸோ இந்த குழந்தையும் அதுக்கப்புறமா ஹீரோவை போயிட்டு தேங்க் பண்றதுக்காக ஹக் பண்ண நம்ம ஹீரோக்கு கையில வந்து கன் ஷாட் இருக்கிறதுனால அவனும் வந்து அந்த ஊண்டுனால வழியில கத்துறான். டாவும் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி வந்து கன் ஷாட் ஏற்பட்டுருச்சு, ஹீரோயினை கடத்துறதுக்காக கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்படிலாம் சொல்ல பாத்தியா அவ எவ்வளவு கேவலமானவன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல இருந்தா எல்லாருக்குமே உயிருக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் அவளை பத்தி இப்பெல்லாம் பேசாத, முதல்ல அவ கூட கொஞ்சம் பழகிப்பாரு, உண்மையா உன்னோட வெறுப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பழகிப்பாரு, அவ எப்படிப்பட்டவங்கிறது உனக்கு தெரியும், நீ தேவையில்லாம ஒரு சூசைடை இந்த உமன் மேல வந்துட்டு பிளேம் பண்ணிட்டு இருக்க, அப்படியே வந்துட்டு அவன் சூசைட் லவ்வுக்காக பண்ணியிருந்தாலும் அது அவனோட ஓன் டெசிஷன், எதுக்காக இவன் மேல வந்துட்டு நீ கோவப்படுற தென்னிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல சத்தியமா என்னால அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது, நான் பட்ட வழியெல்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்கிறியா, என்னோட கஷ்டத்தை அவ்வளோ அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோவும் நான் ஏற்கனவே வந்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஹீரோயினோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால உன்னுடைய பாஸ்ட்டை விட்டு நீயும் வெளியில வா, அதுக்கு பிறகு நான் ஹீரோயின் கிட்ட நம்ம ஃபேமிலி கிட்ட எல்லார்கிட்டையும் வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்றேன், உன்னோட குழந்தைகிட்டையும் நீ தான் அம்மான்னு சொன்னா அந்த குழந்தை உன்னையும் நல்லபடியா ஏத்துக்கும், பிறகு வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான்.